எப்படி தீய போகுது பாருங்களா. நல்லா சீக்கிரம் இல்லைண்ணா மசாலா கொட்டினாக்கா எல்லாம் கறிக்கிடும் போலையே. ஐயோ சூப்பராக இருக்குல்ல பட்டு. எப்படி கருகாமல் வச்சுருக்காங்க. நைஸ் நைஸ். ஆனால் தீ ரொம்ப அதிகமாக இருக்குங்க பாருங்களா. ஏதோ ஒரு கட்டையை வெளில எடுத்துடலாமா? சரி மசாலா போட்டுருவாப்பா. இல்லை கொஞ்சம் நேரம் இது போடுங்க மசாலா போடுங்க. நீங்கள் ஒரு கையில் கிண்டிக்கிட்டு ஒரு கையில் வீடியோ எடுப்பீங்களா மசாலா போடுற வரைக்கும்? சரி பிடிங்க போய் எடுத்துருவாங்க மசாலா பிடிச்சா தானே நான் எடுக்க முடியும். நான் போடுறேன். போடுங்க சீக்கிரம் போடுங்க. இருடி தங்கம். ஒரே கையால் எம்ம நேரம் வித்த காமிச்சுன்னுக்கிறது. அது உண்மைதான். அதான் வைகன் மாடிடுவான். காரம் வேற எப்படி இருக்குன்னு தெரியலையே. நான் வேற போட்டு நிற்கிற மசாலா நிறையா. அதில் காரமாக இருந்ததுன்னா தயிர் கொஞ்சம் லைட்டாக தொட்டு சாப்பிட வேண்டியதா. அப்படி சாப்பிடாம இருக்க மாட்டீங்க. நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேனே பிரியாணின்னு சொன்னாலே தின்றோம் நாங்கள். ஆமாம் போட்டவா? ஓகே நான் கிண்டிட்டு அப்புறம் கிண்டிக்கிறேன். சுற்றி கிண்டுறோம் பண்ணாங்க. எப்படி இப்போ உப்பு போட்டுடுறேன். உப்பு போடுறேன். இப்போதைக்கு உப்பு போடுறேன். அப்புறமா பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஓகே மெல்ல. ஐயோ எல்லாத்தையும் சப்புக்குன்னு எப்படி ஊத்துற பாருங்க. இங்கே பாருங்க மாஸ்டர் சரியில்லை. மாஸ்டர் நாளிங்கோ அப்பதான் மாஸ்டர். நான் ஹெல்ப்பரு. இதோ கிண்டினே இருக்கிற பாருங்க. கொஞ்சம் நல்லா கிண்டி பாருங்க. அடிப்பிடிக்குது சீக்கிரம் ஊற்றுங்க. இல்லைன்னா அவ்வளோதான். நல்லா இந்த ஓரமாக கிண்டி போட்டு நல்லா நாலா பக்கமும். சரி 2 இது எடுக்கலாம்ல அதுக்கு வெளியில. எப்பா எம்மா அனல் ரொம்ப கஷ்டம்தான்ல. சரி தண்ணியை ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துருங்க. 2 இதை எடுத்து ஓரம் வச்சுருங்க. அவ்வளோதான். வேணா இது பண்ணிக்கலாம். அப்பா அப்பி ஏறி இவ்வளோ தூரம். சரிங்க நான் தண்ணி அளந்து எடுத்துகிட்டு வரட்டுமா? அழகாக அந்த எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்துக்குது பாருங்களா. இல்லை ஏன் பட்டோ கிண்டிகிட்டே இருக்கட்டும். இதை எடுத்துகிட்டு வரதா. சரி வரேன்.